அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளிலையும் கூட உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருகிற நாட்களிலே நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் முகம் கொடுக்க இருக்கிறோம். இந்த தேர்தலிலே நாங்கள் மலையகத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன், கடந்த தேர்தலிலே மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 12 பெண் உறுப்பினர்கள் அங்கே போட்டியிட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த 12 பெண்களுமே யாராவது ஒருவருமே கூட பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படவில்லை. ஆகவே மலையக மக்கள் இந்த முறை சிந்தித்து எங்களுடைய வாக்குகளை நாங்கள் அளிக்க வேண்டும். இதற்கு முன்பதாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், மலையகத்தை சார்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி, இம்முறை அவர்களுக்கு நாங்கள் நல்லதொரு பாடத்தை நாங்கள் காட்ட வேண்டும். இப்பொழுது முகநூல்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில புகைப்படங்களை இட்டு நாங்கள் மக்களுக்கு சேவை செய்த மாதிரி போலியான புகைப்படங்களை அவர்கள் செய்திருக்கலாம். ஆனாலும் போலியான புகைப்படங்களை எடிட் பண்ணி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் கட்சி தலைவர்களை வெறுத்து, கட்சிக்கு கொடுக்கிறதான சந்தா பணங்களை வெறுத்து இம்முறை மலையகத்திலே நாங்கள் பெரியதொரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஆகவே மலையக மக்களாகிய நாங்கள், இளைஞர்களாகிய நாங்கள் இம்முறை நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மலையகத்திலிருந்து அனுப்புவோம் என்று சொன்னால் எங்களுக்கான சில காரியங்களை நாங்கள் வென்றெடுக்க முடியும். ஆகவே கேட்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கேட்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். ஓகே, நன்றி.